நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழைகளை குறிவைத்து அவர்களிடம் இருந்து ஒரு கும்பல் கிட்னி திருடுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய நேரலையை பார்த்து வருகிறோம். பிரபல தனியார் மருத்துவமனைகளில் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிட்னி 10 லட்சம் ரூபாய் என கூறி அவர்களின் ஆசையை தூண்டிவிட்டு குறிப்பாக கஷ்டத்தில் இருக்கும் ஏழைகளை குறிவைத்துதான் இந்த கும்பல் இந்த கிட்னி திருட்டில் ஈடுபடுவதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. அது பற்றிய இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதிய வருமானம் இன்றி கடன் தொல்லையால் அவதிப்படும் மக்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிட்னிக்கு 10 லட்சம் ரூபாய் விலை பேசி இந்த கும்பல் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வருகிறது. பிரபல மருத்துவமனைகள், அதாவது திருச்சியில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, அந்த பெண் புரோக்கரிடம் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இந்த நேரலையில் பார்த்து வருகிறோம். சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டலு? தனலட்சுமி சீனிவாசன். சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டலு? தனலட்சுமி சீனிவாசன். சரி, நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். இல்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டலு? தனலட்சுமி சீனிவாசன். சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டலு? தனலட்சுமி சீனிவாசன். சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டலு? தனலட்சுமி சீனிவாசன். சரி, நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னி திருட்டு நடைபெறக்கூடிய வேளையில் வழக்கறிஞர் கணேஷ் பாபு நம்முடைய இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கணேஷ் பாபு, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப ஏழைகளை குறிவைத்துதான் இந்த கிட்னி திருட்டானது நடைபெறுது. ஒரு கிட்னி 10 லட்சம் அப்படின்னு விலை நிர்ணயிக்கப்பட்டு பேரம் பேசப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இதுல இப்ப அடுத்த கட்டமா என்ன மாதிரியான லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்? இது போன்ற விஷயங்களை தடுக்க இப்ப எந்தெந்த மருத்துவமனைகள்லாம் இதுல ஈடுபட்டிருக்கோ அவங்க மேல என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும்? இது பற்றி பேசலாம். மேடம், இந்தியால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும். அதுதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியால இதை கவர்ன் பண்றது. இந்த ஆக்ட்ல வந்து 2 விஷயம் பண்றாங்க. ஒன்னு, அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஏற்படுத்தி எந்தெந்த மருத்துவமனைகள்லாம் முதல்ல இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் லீகலா பண்ணலாம் அப்படிங்கறது நிர்மாணிக்கிறதுக்கே ஒரு அத்தாரிட்டி இருக்கீங்க. 2வது, ஆத்தரைசேஷன் கமிட்டிஸ் உருவாக்கி யாருக்காவது தேவை இருக்கு, இந்த மாதிரி கிட்னி தேவை இருக்குன்னா அவங்க எல்லாம் அதுல பதிவு பண்ணி அதுல வந்து இன்டர்வியூ எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஏதாவது இந்த மாதிரியான பண விவகாரங்கள்லாம் உள்ள இருக்கா, யாராவது அச்சுறுத்துறாங்களா, பயமுறுத்தி கிட்னி வாங்குறாங்களா வரைக்கும் அவங்க செக் பண்ணி தான் போடணுங்கிறது சட்டம். ஸோ இந்த ஆக்ட் தான் இதுல வந்து கவர்னிங் லெஜிஸ்லேஷன் மேடம். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கடுமையா இந்த சட்டம் வந்து இந்த விஷயத்த பாக்குது. அதாவது பணம் கொடுத்து இந்த மாதிரி ஈவன் கன்சென்ட் இருந்தாலுமே ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு கன்சென்ட் இருந்தாலுமே பணத்துக்காக அவங்க வந்து இந்த மாதிரி தன்னுடைய ஆர்கன்ஸ் விற்கிறதே இந்த சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா தப்புதான். செக்ஷன் 18 அண்ட் செக்ஷன் 19 பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது இல்லீகலா ஆர் முறை தவறி உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் இந்த மாதிரியான ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் படி ஈடுபட்டா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். இந்த சட்டத்தில், அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் சட்டத்தில் செக்ஷன் 18 படி 10 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கலாம். அதே மாதிரி அதுல மருத்துவர்கள் ஈடுபட்டிருந்தால் அந்த மருத்துவர்களுடைய பிராக்டிசிங் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ரெஜிஸ்ட்ரேஷனும் கேன்சல் பண்ணலாம். சார், இப்போ இது இல்லீகலா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சட்ட விதிகள் படி என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி பல கும்பல் இருக்கும் இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதேனும் லா இருக்கா? இவங்க மேல என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் இந்த திருட்டு கும்பல் மேல? இந்த திருட்டு கும்பல் மேல இந்திய தண்டனை சட்டங்கள் அடிப்படையில எக்கச்சக்கமான ப்ரொவிஷன்ஸ்ல இந்த மாதிரி மோசடி கும்பல் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்க தெலுங்கானாலாம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க ஒரு தனிச்சட்டமே ஏற்றிருக்காங்க மாநிலத்துல. இதுல என்ன பிராக்டிகல் டிஃபிகல்ட்டின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனாலே என்ன பண்றாங்கன்னா, இந்த உறவினர்கள் அல்லாதவர்களுக்கிடையே இருக்கிற இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க.
அதையெல்லாம் ஹைகோர்ட் வந்து கண்டிக்கிற அளவுக்கு, அதாவது ஏன் பிரச்சனை அப்படின்னு மருத்துவர்களும் சரி மருத்துவமனைகளும் சரி நமக்கே வம்பு, நம்ம உறவினர்களா இல்லைன்ற பட்சத்துல வெறும் உறவினர்களுக்குள்ள மட்டுமே டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அக்ரெசிவா போறது இருக்கு இல்லையா. சோ இந்த பிரச்சனையில வந்து இந்த மாதிரி மோசடி கும்பல்களை நம்ம நடவடிக்கை எடுக்கிறது மூலியமா தான் ஈவன் நான் ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியில கூட இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சில இடங்களில் மருத்துவமனைகள் கூட அப்பதான் நம்பி இதை செய்வாங்க. சோ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பல மருத்துவமனைகள் ஆக்டிவ்லி தே ஆர் டிஸ்கரேஜிங். நன்றி திரு கணேஷ் பாபு, இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.